நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் திருநாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக வேதமே வெளிச்சம் விடுதலை ஊழியங்களின் வழியாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய புத்தகத்தில் ஒரு வேத பகுதியை நாம் நினைவுபடுத்தி அந்த வேத பகுதி வழியாக தேவன் நமக்கு சொல்லும் செய்தி என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் கொடுத்து அனுப்பிய வேத வசனங்களை விதைக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, விதைக்க இருக்கும் விதைகள் ஒவ்வொரு இருதயங்களிலும் விளைச்சலை தர கர்த்தாவே, தேவ பக்தி வளர கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களோடு இரும், வழி நடத்தும். ஆண்டவரே, வார்த்தைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மார்க்கு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 11. மார்க் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 11வது அதிகாரத்தில் வசனம் 7-8. அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். அன்பானவர்களே, நம்ம இந்த மார்க் எழுதிய சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்திலிருந்து இன்றைய நல்ல செய்தியை பார்க்க போகிறோம். இங்கே இந்த வேத பகுதி சொல்லுது, கட்டி இருக்கிற ஒரு கழுதை குட்டியை நீங்கள் அவிழ்த்து கூட்டுவாங்க, அதை எங்கிட்ட கொண்டு வாங்கன்னு ஆண்டவர் சொல்லி சீஷர்களை எதிரே இருக்கிற கிராமத்துக்கு அனுப்புகிறார். சீஷர்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போகிறாங்க. ஆண்டவர் போகும்போதே அவங்ககிட்ட சொல்லி தான் அனுப்புகிறாரு. நீங்கள் போய் கழுதையை அவுக்கும்போது உங்கள்கிட்ட நோக்கி என்ன செய்வாங்க? கேள்விகள் கேட்பாங்க. ஏன் இந்த கழுதையை அவுக்குறீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்கும்போது நீங்கள் இது ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அடுத்து நடக்க போகிற விஷயங்களை எல்லாமே சீஷர்கள்ட்ட தெளிவாக சொல்லி அனுப்பினார். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு அங்கே என்ன நடக்க போகுது, அடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவர் இவ்வளோ தெளிவாக அவங்கள சொல்லி வழி நடத்தினார். ஒவ்வொரு இடங்கள்லையும் ஆண்டவர் இவ்வளவு தெளிவாக சீஷர்களை வழி நடத்துகிறத அனுப்புகிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இயேசு சொன்ன மாதிரியே அவங்க கிராமத்துக்கு போய் அந்த கழுதையை அவுக்கும்போது கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது இது ஆண்டவருக்கு வேணும்னு அவங்க சொல்கிறாங்க. அவர் சொன்னபடியே சரி அப்படின்னு அவங்க அந்த கழுதையை சீஷர்களோடு கூட அனுப்பிட்டாங்க. சீஷர்கள் இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க. இயேசுக்கிட்ட வந்ததும் அந்த கழுதையின் மேலே வஸ்திரங்கள் போடப்படுது. வஸ்திரங்களை போட்டு அந்த கழுதையுடைய நிர்வாணம் மறைக்கப்படுது. அந்த வஸ்திரங்களை போட்டு அந்த கழுதையினெல்லாம் அழகுபடுத்தப்படுது. அதன் மேலே இயேசு கிறிஸ்து ஏறி உட்கார்ந்து பவனி வருகிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த பகுதியை நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ இதுக்கு அடுத்து அந்த கழுதை நடக்கும்போது பார்த்திங்கன்னா எதிரே இருக்கிற மக்கள் எல்லாம் தங்களுடைய வஸ்திரங்களை விரிக்கிறாங்க. வஸ்திரங்களை
உடைகளை கீழே விரிக்கிறாங்க. அந்த உடைகள் மேலே, அந்த வஸ்திரங்கள் மேலே இந்த கழுதை நடந்து போகுது. வேறு சிலர், இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, மரக்கிளைகள் அங்கங்கே இருக்கிற அந்த மரக்கிளைகளை ஒடித்து அந்த பாதை எங்கும் போட்டு வைக்கிறாங்க. அப்படி போடும்போது இங்கே பாருங்கள், இப்போ இந்த கழுதையின் பாதம், கழுதையின் கால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழுதையின் கால் மண்ணில் படாமல் அந்த கழுதை போய்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த பகுதி எதை சொல்லுகிறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய ஒவ்வொரு ஊழியங்கள்லையும் ஒவ்வொரு செயல்களையும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதா நம்ம பார்க்க முடியும். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலாக இருந்தாலும் அதன் வழியாக மக்களுக்கு, உலக மக்களுக்கு ஒரு செய்தி நிச்சயமாக அதில் இருக்கும். அவ்விதமாக தான் இந்த செய்தியும். இந்த செய்தி கழுதையும் தேவனும், கழுதையும் தேவனும். கழுதை என்பது அதாவது மனுஷர்களை குறிக்கக்கூடியது. இந்த கழுதை என்பது மனுஷர்களை குறிக்கக்கூடியது. அதன் மீது இயேசு கிறிஸ்து ஏறி அமர்ந்து அந்த மனிதர்களை பயன்படுத்துகிறார் என்றதை நம்ம பார்க்க முடியும். அவருடைய ஊழியத்துக்கு மனுஷர்களை பயன்படுத்துகிறார். தேவ ராஜ்யம் கட்டப்பட, வேத வசனங்கள் விதைக்கப்பட, சுவிசேஷம் எங்கும் சொல்லப்பட மனுஷர்களை அவர் எப்படி பயன்படுத்துகிறார்ன்றது அந்த வேத பகுதி. ஏன்னா எல்லா மனிதர்களும் பாவம் செய்து அடிமைப்பட்டு அந்த அடிமைத்தன வாழ்க்கையில் தான் இருக்கிறாங்க. கழுதைன்னு சொன்னாலே அது ஒரு அடிமைத்தனம் தான். கழுதையின் கால்கள் பாருங்கள், எப்போவுமே கட்டப்பட்டு தான் இருக்கும். கழுதைனாலே அது ஒரு அடிமைத்தனம். ரெண்டாவது, அதை யாரும் விரும்பவே மாட்டாங்க. எந்த மனுஷனும் விரும்பாதது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த மனுஷனும் ஏறிராத கழுதை அங்கே கட்டப்பட்டிருக்குன்ற. ஆமாம், எந்த மனுஷனுமே ஏறதுக்கு கூட அந்த கழுதையை விரும்பலை. அப்படிப்பட்ட எந்த மனுஷனும் விரும்பாத ஒரு கழுதை. ஒருவேளை கழுதை அவங்க பயன்படுத்தினாலும் எதுக்காக பயன்படுத்துவாங்க? மனுஷன் அது மேலே ஏறி உட்கார்ந்து போகிறதுக்கும், ரெண்டாவது அழுக்கு துணி, அழுக்கு மூட்டைகளை சுமக்கிறதுக்கும் தான் அதை பயன்படுத்துவாங்க. கழுதை என்று சொன்னாலே அது அடிமைத்தனம் தான். அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற மனுஷர்களை மீட்டெடுத்து தேவ ராஜ்யத்துக்கு அவர்களை இயேசு பயன்படுத்துகிறார்ன்றது தான் இந்த பகுதியுடைய நல்ல செய்தி. அவங்களுடைய பாவக்கட்டு, அவங்களுடைய மரணக்கட்டு, அவங்களுடைய அடிமைத்தனம், இது எல்லாத்துலேயுமே இருந்து அவங்கள கட்டவிழ்க்கப்பட்டு பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டு கட்டவிழ்க்கப்பட்டு இயேசுவிடம் வருகிறான். இயேசுவிடம் வந்த பின்பு அவனுக்கு வஸ்திரம் போடப்படுது. ரட்சிப்பின் வஸ்திரங்களை ஆண்டவர் போடுகிறார். அவர் ரட்சிப்பு நமக்கு வஸ்திரமாக இருக்கிறது. ரட்சிப்பின் வஸ்திரங்களை போடுகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்து நீதியின் சால்வையை அவருக்கு தரிக்கிறான்றதை நம்ம ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்க முடியும். அப்போ பாருங்கள், இதன் அடிப்படையில் தான் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இது ஒரு மீட்பு, ஒரு மனுஷனுக்கு வருகிற வாழ்க்கை. இந்த கழுதை மீது இயேசு கிறிஸ்து ஏறி அமர்ந்த போது அந்த கழுதைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வந்ததுன்றதையும் நம்ம அதில் பார்க்க முடியும். பாருங்கள், எங்கேயோ ஒரு மூலையில் கட்டியிருந்த ஒரு கழுதை, எந்த மனுஷனும் மதிக்காத ஒரு கழுதை, அதை ஆண்டவர் அவிழ்த்து வர சொல்லி அதன் மீது இயேசு அமர்கிறார். இயேசு அமர்ந்ததும் அந்த கழுதைக்கு ஒரு மதிப்பு வருது. அந்த கழுதையின் கால் தரையில் படக்கூடாதுன்னு அந்த மக்கள் எல்லாம் அவ்வளோ உற்சாகமாக அந்த கழுதைக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அது அந்த கழுதைக்குன்னு கொடுக்குற மதிப்பு இல்லை, அந்த கழுதையின் மேல் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறதான மதிப்பு கனம்தான். ஆனாலும் அதில் இந்த கழுதைக்கும் என்ன கிடைக்கிது? அந்த மதிப்பு மரியாதைகளும் அந்த வாழ்க்கையும் இந்த கழுதைக்கும் கிடைக்கிது. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, கழுதைக்கு வந்த வாழ்வை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்ட மனிதன், இந்த உலகத்தில் இவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன்னு புறம்பை போடப்படுகிற மனுஷர்களை இயேசு கிறிஸ்து எடுக்கிறார். அவனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து அவனை மீட்டு அவனை தன்னுடைய ஊழியங்களுக்கு பயன்படுத்துகிறார். தன்னுடைய திருச்சபையில் அவனை சேர்த்து விசுவாசியாக
சகோதர சகோதரிகளாக, தேவனுடைய ஊழியனாக, இப்படியெல்லாம் தேவனுடைய சபையை அவர் கட்டி எழுப்புகிறார். ஒவ்வொருவர் மேலேயும் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார் என்பது தான் உண்மையான சத்தியம். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் வசனம் பார்த்தீங்கன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்விதம் சொல்லப்படுது. அவர் எல்லோர் மேலும் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். எல்லார் மேலேயும் எல்லாருக்குள்ளேயும் இயேசு இருக்கிறார். எல்லா நம்ம பார்த்தோம், அந்த கழுதையின் மேல் இயேசு ஏறி போனார்னு பார்த்தோம். ஆமாம் அன்பானவர்களே, நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை நம்ம சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். அவரை நம்ம சுமந்து செல்லும்போது நம்முடைய வாழ்க்கை மதிப்புடையதாக ஆகிறது. யார் என்னன்னு கேள்வி கேட்கையே விசாரிக்கிறதுக்கே ஆள் இல்லாத மனுஷன் எல்லாம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று என்ற வேத வசனத்தின்படி இவங்கெல்லாம் ஆகாதுன்னு தள்ளுத இந்த காரியங்களை இந்த மனுஷர்களை இயேசு எடுத்து பயன்படுத்துகிறான்றது தான் இந்த வேத வசனத்தின் பகுதிகள். ஏன்னா எல்லாரோடையும் எல்லார் மேலும் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இதுதான் தேவ ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களான்னு பவுல் கேட்குறார். ஏன்னா இதே போல தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களுடைய பயணம், நிறைய கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய பயணங்கள் எப்படி இருக்குன்னா, அவங்க என்ன சுமக்கிறாங்கன்றதே அவங்களுக்கு தெரியறதில்லை. ஆமாம், அதாவது ஒரு கழுதையின் முதுகில் அழுக்கு மூட்டையை வச்சாலும் அது சுமக்கும், தங்கத்தை வச்சாலும் அது சுமக்கும், வெள்ளியை வச்சாலும் அது சுமக்கும், வேத புத்தகத்தை வச்சாலும் அந்த கழுதை சுமக்க தான் செய்யும், சுமந்து போகும். எத்தனை புத்தகத்தை வேத புத்தகம் வச்சு கெட்டினாலும் கழுதை சுமந்து போகும். ஆனால் அந்த கழுதைக்கு நாம் எதை சுமக்கிறோம் என்ற உணர்வு கிடையாது. இன்றைக்கு இந்த மாதிரி விழிப்பு நிலை, இந்த மாதிரி ஒரு உணர்வு இல்லாத கிறிஸ்துவ ஜீவியங்களை நம்ம பார்க்க முடியுது. அநேக சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் நம்ம என்ன சுமக்கிறோம் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியலை. அதாவது ஒரு கழுதைக்கு தான் அந்த உணர்வு கிடையாது, தான் என்ன சுமக்கிறோன்னு அதுக்கு தெரியாது. ஆனால் மனுஷராகிய நமக்கு நல்லா தெரியும் நாம் என்ன சுமக்கிறோன்றது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய புத்தகத்தை நம்ம சுமக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் சுமக்கிறோம். அல்லேலூயா. அவர் தந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் சுமந்து செல்கிறோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். இந்த உணர்வு நம்ம எதை சுமக்கிறோன்னு தெரிஞ்சதுன்னா தான் நமக்கு அதோட மதிப்பு தெரியும். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அன்பானவர்களே, இந்த உணர்வு